இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 24/4/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 8 மணி விடுறா சரிங்களா? 8 மணிக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து கொடுத்ததில் வந்து நம்ம 6 மணிக்கு கொடுத்ததில் வந்து ஏ போர்டு அழகாக 0 பாஸ் ஆகிருந்தது. சூப்பராக பாஸ் பண்ணியிருந்தோம். 0 தான் கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு வந்திருந்தது. ஒரு நல்ல வின்னிங் தான். நமக்கு அதுக்கு பிறகு வேறு எதுவும் வரல சரிங்களா? அதனால் பார்த்துட்டோம். கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு ட்ராவல் நமக்கு மிஸ் ஆகும். நம்ம கொடுத்த நம்பர் இல்லைல்ல சொல்லலை, கொடுத்தோம் அப்படியே டேரெக்டாக அப்படியே பவரில் வந்துருச்சு. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. கொடுத்த நம்பர் அப்படியே பவரில் மாறி இறங்கி வந்துச்சு. 1ஆம் நம்பர் கொடுத்தா சி போர்டில் அதுக்கு என்ன வந்துச்சு, 6ஆம் நம்பர் வந்துச்சு. 8ஆம் நம்பர் கொடுத்தா 3ஆம் நம்பர் வந்துருச்சு. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம கொடுத்த நம்பரு 081ன்னு கொடுத்தோம். அடித்த நம்பரு 036ன்னு அடித்தாங்க. அவ்வளோதான் சரிங்களா? செம்மையாக ஒரு வின்னிங் தான் வந்திருந்தது. பட் இருந்தாலும் நம்ம கொடுத்தது வந்து சி போர்டில், ஏ போர்டில் வந்து நமக்கு 0 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது. 0 வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. அதே மாதிரி தான் நமக்கு இந்த ட்ராவலையும் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி மறுபடியும் 3 ரிசல்ட் என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, 3 ரிசல்ட் வந்து 504, 542, 49 சரிங்களா? அதே மாதிரி 893, 47 சரிங்களா? அதே மாதிரி 670, 306 சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு ரிசல்ட். அதாவது நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோன்னா 3 ரிசல்ட். எப்போயுமே வந்து ஒரு ட்ராவுக்கு 3 ரிசல்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வின்னிங் பாஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக என்ன மாதிரி நம்பர்கள் கணிக்க முடியுமோ அதை கணிக்க முடியும், இல்லைனா கணிக்கவே முடியாது. மாறி மாறி தான் உங்களுக்கு வரும். 3 ரிசல்ட்டு கன்ஃபார்மாக வேணும். கன்ஃபார்ம் இருந்தால் தான் அது உங்களுக்கு ஈஸியாக கணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி நமக்கு என்ன கொடுக்க போகிறோன்னா 542, 49 அந்த நம்பரையும், அதே மாதிரி 893, 47 அந்த நம்பரையும், 670, 36 இந்த நம்பரையும் நம்ம கணக்கு வச்சு தான் கொண்டு வர. இந்த 3 ரிசல்ட்டினுடைய நம்பர் தான் நமக்கு அடுத்த ரிசல்ட் என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா? பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் டைம் பத்தாமல் போச்சு. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி 6:30 மணிக்கு மேலே தான் நம்ம வீடியோவே பதிவு பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு 8 மணிக்குள்ளே ஷோ முடிஞ்சிடும் சரிங்களா? ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே தான் நீங்கள் பார்த்தாகணும். அது மாதிரி தான் நம்ம ஷோ ரெடி பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு நைட்டு அதாவது காலையில் கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும். அதே மாதிரி நைட்டு கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த 6 மணி ஷோ மட்டும் உங்களுக்கு டைமே கிடைக்காது. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம வீடியோ வந்து வீடியோக்கான வேல்யூ முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தா தான் உண்டு சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. 7ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருதுன்னா பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் 7, 2 நம்பருமே இன்றைக்கி இடத்துல வரணும் அப்படி தான் தோணுது. இல்லை டபுள் டூ வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. 7ஆம் நம்பர் வரல அப்படின்னா 2 அப்படிங்கிற இந்த மெத்தடு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஏ போர்டு 6, 7 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் வருது அப்படின்னா, இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு 0, 7, 6 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏன்னா ரொம்ப சின்ன நம்பர் அடித்தாங்க 0. நமக்கு எதிர்பார்த்தோம் 0 தான், நமக்கு 3க்கு 0 தான் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தான் 0 கொடுத்தேன். மற்ற நான் சொல்லி தான் கொடுத்தேன். நான் 6 மணி ஷோவுக்கு நம்ம என்ன சொன்னோம்னா 0 நம்பர் வந்துச்சுன்னா 3ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பருக்கு 0 தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க. 0க்கு தான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். நம்ம அவ்வளோ எக்ஸாக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதும் வேல்யூ இல்லாத நம்பர் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப சிரமம். அப்படி நம்ம செஞ்சுருக்கிறோம். அதை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, அதான் நம்ம அதெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து மனித அறிவுக்கு எட்டின வரைக்கும் கெஸ் பண்ண முடியாது. இது வந்து நம்ம சிஸ்டத்தில் போட்டு தான் நம்ம கொண்டு வரோம். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் மனித அறிவுக்கு எட்டின அளவுக்கு நமக்கு 0 ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா முடியாது. கண்டிப்பாக முடியாது. நான் சிஸ்டத்தில் போட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணி தான் கொண்டு வரோம். அதனால தான் நமக்கு கன்ஃபார்மாக இந்த நம்பர் தான் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா? அது மாதிரி தான் நமக்கு 7ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஏதோ ஒரு ட்ராவலில் நம்ம வேணால் கணிக்கலாமல் இந்த நம்பர் இப்படி வருது அப்படின்னு. நான் எல்லா ட்ராவலையும் கணிக்க முடியுமானா அது முடியாது. அதுக்கு நிறைய ஏதாவது டூல்ஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக முடியும். ஏன்னா டூல்ஸ் இல்லாமல் நம்ம செய்யவே முடியாது. ஏன்னா நம்முடைய மனுஷங்களுடைய மைண்டுங்கிறது ஒரே மாதிரி இருக்குது. அதனால் டூல்ஸ் அப்படிங்கிறது அப்படி இல்லை, ஒரே மாதிரி செட்டப்பில் தான் இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா? அதே மாதிரி எனக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 3ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. எதனால் 3ஆம் நம்பர் வருதுன்னா, திரும்பவும் 3ஆம் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா அப்படி தான் ஆடுவாங்க. கேஎலை டியரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க. பற்றி நம்ம சொன்னோம்ல, இங்கே 7, 4 ஆடுவாங்க. அடுத்து 3 ஆடுவாங்கன்னு ஏ போர்டில் வைக்கிறதுக்கு பதிலாக சி போர்டை தூக்கி வச்சிட்டாங்க, பி போர்டை தூக்கி வச்சிட்டாங்க 3ஆம் நம்பர். அது மாதிரி மறுபடியும் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதோட கணக்கு தான் சொல்கிறோம். நான் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி திரும்ப கொண்டு அதே இடத்துல வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 0க்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 மணி ஷோவுக்கு ஒரு 0வும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அதாவது 7-0 அப்படிங்கிற மாதிரி, 6-0ங்கிற மாதிரி, 7-6, 7-3ங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது வருதான்னு பார்த்துங்க.
நம்ம கொடுத்தா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம், அந்த அளவுக்கு தெளிவாக தான் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதனாலாம் கொடுக்க மாட்டோம் நம்பர், உங்களுக்கு தெரியும் நல்லாவே. நம்ம வந்து இப்போ எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா 3 ரிசல்ட்டு, அதுவும் இந்த கரண்ட்டில் இருக்கிற ரிசல்ட் வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். கரண்ட்டில் இல்லாத ரிசல்ட் வச்சு கொடுக்குறதே இல்லை. கரண்ட்டில் இல்லாத ரிசல்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கூட கணிக்க முடியாது. அதனால் கரண்ட்டில் இருக்க நம்ம தான் போட்டு பார்த்தோமே, நம்மளால் எடுக்க முடியல, வின்னிங் எடுக்க முடியல. ஆனால் ஒரே ட்ராவில் 3 ட்ராவோடைய நம்பரை நம்ம கொடுத்து பார்த்தோம், அது ஒத்து வரல நமக்கு. ஏன்னா அது நம்ம வின்னிங்கே வரல, அது வேஸ்ட்டு, போடுறது வேஸ்ட்டு, நீங்கள் பார்க்குறது வேஸ்ட்டு. மக்களுக்கு உருப்படியாக ஒரு விஷயத்தை செய்யணும், அப்போ அது திருப்தியாக இருக்கும், நம்ம செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு நம்பராவது பாஸ் ஆகும் அப்படின்னா தான் அது நல்லாயிருக்கும், இல்லைன்னா வேஸ்ட் தானே. ஏதோ ஒரு ட்ராவில் நம்ம ஒரு நம்பர் பாஸ் பண்ணலாம், மற்ற ட்ராவில் நம்ம எப்படி 2 நம்பர் பாஸ் பண்ணால் தான் பார்க்குற ஆடியன்ஸ் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அதை மெயின் நம்ம கான்சன்ட்ரேஷன் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம், சரிங்களா. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் பார்த்துப்போம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து சி போர்டு எனக்கு என்னமோ 2ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். 6க்கு 2 ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்போயுமே வந்து 6க்கு 2, 8க்கு 2 இந்த மாதிரிலாம் ஆடுவாங்க. அது எப்போயுமே கேஎல் மாதிரி தான் இதுவும், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு இப்போ 7ஆம் நம்பர் வருதா, பார்த்தீங்களா. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இங்கே பாருங்கள், எப்போயுமே வந்து 9ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் தான் அதிகமாக வரும். அது வந்துருச்சு பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், வந்து இந்த டியர்லையும் அதே தாங்க. 7ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் வருங்க, 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இதுலேயும் நம்ம அதை தான் சொல்கிறோம். 9ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி 7க்கு 6ங்கிற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது பாருங்கள். 6க்கு 7, 7க்கு 6 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது பார்த்தீங்கன்னா. அது மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க. நம்ம கொடுத்தது என்ன கொடுத்தா 7க்கு 1ன்னு கொடுத்தோமா, 7க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மணி ஷோக்கு என்ன கொடுத்தோம், 7ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் என்ன வந்திருக்கு, 6ஆம் நம்பர் வந்திருக்கு. ஆனால் 2 ஒன்று தான், மாற்றெல்லாம் கிடையாது. ஏன்னா பவர் கொடுத்து பவரில் வந்துச்சு. நம்ம என்ன கொடுத்தோம், 8ஆம் நம்பர் கொடுத்தோம், பி போர்டில் என்ன வந்துச்சு, 3ஆம் நம்பர் வந்துச்சு. அவ்வளோதான், ஜஸ்ட் மிஸ்ஸில் தான். நம்ம கொடுக்குற நம்பரு ரொம்ப எல்லாம் மிஸ் ஆகி போகாது, ஒரு பக்கமாக தான் மிஸ் ஆகி போகும். அதனால தான் நம்மளால் ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியுது. இன்னும் கூட நிறைய எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி எனக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும், பி போர்டில் எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா சி போர்டில் 8ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் சான்ஸாக இருக்கணும், ஒன்று 2ஆக இருக்கணும், இல்லை 8ஆக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் வந்து 6ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர்லாம் வரும். ஆனால் இருந்தாலும் இந்த ட்ராவில் நமக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு, 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக பார்த்துருக்கலாம், பட் டைம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த 6 மணி ஷோ மட்டும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே சிரமம். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுனால தான் நமக்கு டைம் ஆகுது தவிர, ரிசல்ட்டுக்கு முன்னாடியே போகிற மாதிரி தான் ஈஸியாக எப்போ வேணாலும் போட்டு போயிடலாம். ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்தால் தான் ஓரளவுக்காவது நம்ம 2 நம்பர் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்கவே முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு, எந்த நம்பரில் இந்த நம்பர் எப்படி மாறக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், 6 மணி ரிசல்ட்டுக்கு இது 2ஐயும் வச்சு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா வந்திருக்காது இல்லையா. அப்போ நம்ம 6 மணி ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கிறோம். 6 மணி ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம 8 மணி ரிசல்ட் எடுக்கும்போது இங்கே 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, இங்கே 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அப்போ இது 2ஐயும் வச்சு மேட்ச் பண்ணும்போது தான் அடுத்த ட்ராவுக்கும் நம்ம நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. இல்லைன்னு தெரிஞ்சிக்கவே முடியாது, வேஸ்ட்டாக போயிடும், சரிங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ட்ராவில் சரிங்க, இந்த ட்ராவில் நமக்கு ஆல் போர்டில் என்னங்க ரொம்ப அழகாக மேட்ச் ஆகுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது, 7ஆம் நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகுது மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வருது, உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. பார்க்கலாம், இப்படி வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் 3ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. இதுக்குள்ளே எனக்கு மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.